அவன் செத்துட்டாடா. அவளை கொண்டுட்டானுங்கடா மாப்பிள்ள, கொண்டு போட்டானுங்கடா. என் ஃப்ரெண்டு பிரியா திடீர்னு எனக்கு கால் பண்ணி அவள் உன்னை பார்க்க வந்திருக்காவா அப்படின்னு கூப்பிட்டா. நான் கூட இதெல்லாம் பொய்யா இருக்குன்னு தான் நினச்சேன். இந்த காலை நான் அட்டன் பண்ணியிருக்கவே கூடாது. அங்கே ஆரம்பிச்சது இந்த எல்லா பிரச்சனையும். சரி, மேலே போங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன மச்சான், இப்பதான் பிரியா ஃபோன் பண்ணா, உன் ஆள் வந்திருக்கா போல. பேசுறது கேக்குதா இல்லையாடா? ஹலோ ஹலோ, டேய் மச்சான், ஹலோ. கேக்குது. சரி சரி, வந்திருக்கான்னு ரொம்ப வளைஞ்சு பேசாம வந்தது என்ன மேட்டர்னு வந்து பேசி வை, சரியா? சரி வை, நான் அப்போ கூப்பிடுறேன். சொல்றா. அட பிரியா, ஹலோ. சொல்டி. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ டி. இந்த கிளம்பிட்டு இருக்கேன் வெளியே. சரி, அவளை பஸ் ஏற்றி விட்டியா? அவள் மார்னிங்கே கிளம்பிட்டா. ஓகே ஓகே டி. சரி வை, நான் கூப்பிட்றேன். நம்ம ஸ்கூல் படித்தப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்லாம் சொல்ல தெரில.
ஆனால் கண்ணாடியில் பார்க்குறப்ப எனக்கே வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஏன் இப்போ கூட தான் நான் ஏய் என்னாச்சு? இல்லைடா, அப்பயே எனக்கு ஒன்று பிடிச்சது தான். ஆனால் அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக. லாஸ்ட் டே அப்போ கூட என்கிட்ட பேச வந்த ஞாபகம் இருக்கா? நான் தான் அப்படியே பேசாமல் போயிட்டேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பையிலேருந்து உன்னை பார்க்கணும்னு நினச்சேன். கரெக்டாக பார்த்து உன் பர்த்டேவும் வந்துருச்சு. சரி, உங்கள் அப்பா எப்படி ஓகே சொன்னார் உன்னை வெளியே விட, அதுவும் இந்த டைமில்? அதான் உன் பர்த்டேக்கு உன் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணேன்னா, அதான் பிரியாவோட ரிலேட்டிவ்க்கு கல்யாணம் அது இதுன்னு போய் சொல்லி வந்தேன். பாவம் பிரியா தான் ரொம்ப கெஞ்சினா தெரியுமா? பட் அதுக்கப்புறம் தான் அப்பா என்னை விடுறதுக்கே ஓகே சொன்னார். உனக்காக மட்டும்தான். ஓகே, அப்புறம் அப்புறம் என்ன, காலையில் 6 மணிக்கு பஸ் ஏற்றி விட்டுருவா, வீட்டுக்கு போயிடுவேன். சிம்பிள். அதை விடு, உன்ட்ட நான் உனக்கு கேட்கணும். கேளு. உனக்கு ஏன்டா என்ன அவ்வளோ பிடிச்சது? இல்லை, உன் காலேஜ்ல எல்லாம் அத்தனை பொண்ணுங்க இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன மறந்துருப்பேன்னு நினச்சேன். உனக்கு ஏன்டா என்ன இவ்வளோ பிடிச்சது? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்கூல் வெளியே தான் உன்னை பார்த்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம், பிடிச்சிதான் வந்தியா இல்லை சும்மா? சரி சரி, கோச்சுக்காத. அப்போ பிடிச்சதுன்னா அப்போ ஏன் அப்படி பண்ண? எப்படி பண்ண? அதான் அப்படி. எப்படி? எனக்கு என்ன கண்ணுக்குள்ளேயே இருக்கு. லாஸ்ட் டே ஸ்கூல் நீ என்னை பார்த்துட்டு போனது ஒவ்வொரு செகண்டும் என்னால் மறக்கவே முடியாது. பிடிச்சும் உன்னை எதுக்குடா அவாய்ட் பண்ண போகிறேன்? எங்கள் வீட்டில எல்லாம் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. திரும்பி உன்னை பார்த்துடவே கூடாது, பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் என்னமோ என்னதான் விலகி போனாலும் சரி, அதை விடு. உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு தெரியுமா? எப்போ? நீ ஒரு தடவை இன்டர்வல்ல கிளாஸ்க்கு வெளியே வாட்டர் பிடிச்சிட்டு இருந்த. அப்பதான் அந்த செகண்ட் தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சரி, நீ எப்படி என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசின ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு, மாசா பேசினேன், சச்சின் விஜய் மாதிரி. மூஞ்சி. சரி, வாட்டி அப்படிதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி 1000 தடவை பேசணும்னு நினச்சேன். அந்த ஒரு நாள் வந்துச்சு. உன் பஸ் ஸ்டெப்பில் நின்று உன்னை கூப்பிட்டேன்ல, நீ என்னை பார்த்த. எனக்கு பேச்சே வரலடி. ஒரு 10 செகண்ட் உன் கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சேன். அச்சி தெரியும்ல, நேற்று அவள் வந்தா என்னை பார்க்க. அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ப்ரப்போஸ்லாம் பண்ணான். அப்படியே செம்ம ஃபீலாக இருந்துச்சு. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சொல்லு என்னன்னு. மச்சி நீயாவது சொல்கிறா, யாராச்சும் சொல்லி தொலைங்களேன்டா. நம்ம சிவா இருக்கான்ல? ஆமாம். கிளாஸ்மேட்? ஆமாம். ஆன்லைனில் இருக்கான், பேசு. ஹலோ. ஏய் என்னாச்சு, இருமிட்டே இருக்க? உடம்பு சரியில்லையா? லைட்டாக ஃபீவர்ப்பா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, டேப்லெட் போட்டேன். ஓய், என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்காக என் பர்த்டேக்காக நீ வந்த. சரி, உன் பர்த்டேக்கு நான் என்ன பண்ணேன்னு ஞாபகம் இருக்கா? August 9th ஸ்கூலில் என்ன பண்ணேன்னு? ஏய் ஆமாம், எப்படி அன்னைக்கு நான் பார்க்குறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் நீயே தெரிஞ்ச? நம்ம பிளாக்கில் மொத்தம் 3 ஸ்டெப்பு. 1 கேர்ள்ஸு, மித்த 2 பாய்ஸு. நீ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வர்றதுக்காக அப்போது ஸ்டெப்ஸ் ஏறி வந்த. நான் ஃபஸ்ட்டு பாய் ஸ்டெப்பில் இருந்து நீ கிராஸ் ஆனதை பார்த்துட்டு 3rd ஃப்ளோருக்கு மேலே ஏறி திரும்ப செகண்ட் பாய் ஸ்டெப்புக்கு வந்தேன். நீ பார்த்துட்டு அப்படியே போனேன். செம்ம ஃபீல். அடப்பாவி, யாரும் உன்னை பார்க்கலையா? யாரும் பார்க்கலையாவா? உன்னை பார்க்கறதுக்கு மேலே வேகமாக வந்தேன். அவ்வளோ வேகமாக வந்ததில் ஏஹெச்எம் சாரை வேற இடிச்சிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு உன்னை பார்க்க நேராக கீழே வந்துட்டேன். பாரு, உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாவது இருக்கா? எனக்காக ஏன் நீ இவ்வளோ பண்ண பிரவி? ஏன் என்னை பார்க்க வந்தேன்னு
அடுத்த லைஃப்ல என்னடா பண்ண போற? என்ன யோசிக்கிற சொல்லு. சினிமாவில் டேரக்டர் ஆகலான் இருக்கேன். பாரா, நிஜமாவா? ம் அப்போ சார் டைரக்டர் ஆயிருவீங்க. நான்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேன்ல. அப்படிலாம் இல்லைப்பா. எப்பயிலேருந்து இந்த ஆசை? 10th முடிச்சதுலேருந்தே அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கு. டேய் டேய், நல்ல படமாயிடுறா. இப்பெல்லாம் உப்மா மாதிரி படம் எடுக்கிறாங்க. லவ்ங்கிற பேரில் கில்மாவை எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஆக்ஷன் வயலன்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஏய், கதைனா அப்படிதான். கதைக்கு தேவைன்னா வச்சு தான் ஆகணும். அப்போ நீயும் கில்மா படம் எடுப்பியா? நீ ஏண்டி என்னை பார்த்த? நான் ஏன் உன்கிட்ட வந்து பேசினேன்? அப்படியே பார்க்காமையே பேருந்துருக்கலாம்ல. சரி, நீ டிரெக்டர் தானே. உன் படத்தில் எந்த மாதிரி சாங்ஸ்லாம் அப்போ? அப்படியா? இரு. நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், கேளு. சொல்லு. உனக்கு எஸ்கிமோனா என்னன்னு தெரியுமா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த காதலும் கடந்து போகும் படத்துல கூட ஹீரோயின் சொல்லுவாளே, அதானே? அதுவும் தான். ஆனால் ஆக்சுவலாக எஸ்கிமோனா இந்த குளூராக இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப வார்ம் ஃபீல் கிடைச்சா எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் எஸ்கிமோ. எனக்கு அர்த்தம்லாம் தெரியாதுடா. சின்ன வயசில் நான் பார்த்த ஒரு கார்ட்டூனில் வர கேரக்டர் பேர் தான் எஸ்கிமோ. நான் என் டெடிபியருக்கு கூட ஒன்று அந்த பேர் தான் வச்சுருந்தேன், எஸ்கிமோன்னு. ஆனால் ஒரு தடவை நான் ட்ரெயினில் போயிட்டு வரப்போ எங்கேயோ அதை தொலைச்சிட்டேன். செம்மையாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாளில் எல்லாம் மறந்துட்டேன். அப்போ முடிவு பண்ணேன், என் லைஃப்பில் இனி யார் என்கிட்ட பேசி அவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பேர் வைக்கணும்னு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் காலேஜில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஆனால் யாரும் அந்தளவுக்கு ஃபீல் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் உன்னை பார்த்தேன். இப்போ உன் பேர் என்னன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? என்ன? இரு, காமிக்கிறேன். உன்னை விட்டுருக்க கூடாதுடி. உன்னை போக விட்டுருக்க கூடாது. ஐயோ, உன்னை தொலைச்சிட்டு
ஏண்டா உங்கள் வீட்டில் லவ் பண்ணுறதுலாம் தெரிஞ்சவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? என்ன சொல்ல போகிறாங்க, இந்த வயசில் எதுக்குப்பா லவ் கிவ்னு சொல்ல போகிறாங்க, ஜாப் போயிட்டு பண்ணிக்கலாம்ல அப்படிம்பாங்க. லவ் என்ன சொல்லிட்டா வரப்போகுது, நான் எப்படி உன்னை ஸ்கூலில் பார்த்தனோ அந்த மாதிரி. அவ்வளோதானா? திட்ட மாட்டாங்களா? எதுக்கு திட்ட போகிறாங்க, நம்ம என்ன உலகத்தில் யாரும் பண்ணாதையா பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் லவ் என்ன சொல்லிட்டா வரப்போகுது, அதுவும் எப்படி லவ் பண்ணுறோங்கிறதுலாம் இல்லை. சில ஏய் பேருக்கு சத்யா, சத்யா. தோ வரேன்டி. இவ வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. சில பேருக்கு ஸ்கூலில் வரும், சில பேர்த்துக்கு காலேஜில் வரும், ஒரு சில பேர்த்துக்கு ஆஃபீஸில் கூட வரும், கொஞ்சம் பேர்த்துக்கு மேரேஜ் அப்புறம் கூட வரும். லவ் எப்படி வருதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறதுல தான் அந்த அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லைடா, சில பேருக்கு பிடிச்சவங்களோட அமையலாம், சில பேருக்கு அமையாமலும் போகலாம். அதுக்குன்னு லைஃப் அங்கேயே நின்றாதில்ல. பிடிச்சவங்க கூட வாழ முடியலன்னா கிடைக்கிற லைஃப்பை பிடிச்சிட்டு வாழ்ந்து தானே ஆகணும். நம்ம ஊரில் சேரணும்னு நினைக்கிறவங்கள பிரிப்பாங்க, வேணான்னு சொல்கிறவங்கள சேர்த்து வைப்பாங்க. நம்ம லவ் பண்ணது தப்பு, இந்த ஊரில் பிறந்தது தான் தப்பு. அப்போ கேட்டில்ல உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. யாராவது கேட்டா சொல்லு, உனக்காக ஒரு பொண்ணு வேற யாரையும் தெரியாத ஒருக்கு நைட் டைமில் வீட்டில் போயே சொல்லாதா, அவள் போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு, அதுவும் உன்னோட 21st பர்த்டேக்காக உன்னை நம்பி உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னா அதை விட வேற லவ்வை எப்படிடா சொல்ல முடியும்? ஹாப்பி பர்த்டே சித்து. லவ் யூ சித்து. ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பேன், சாரிடா ரொம்ப லேட் பண்ணிட்டேன்ல. இங்கே பாரு, நம்ம சேருவோமா மாட்டோமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மூமெண்ட் என் லைஃப்பில் எப்பயுமே நான் மறக்க மாட்டேன். ஐ லவ் யூ. எப்போன்னு இல்லை, எப்போயுமே உன்னோட எஸ்கிமோவா நான் மட்டும்தான் இருக்கேன். வேதம் ஒன்று காதல் கொண்டு ஆவன் நானோ, வானல் பறக்கும் பறந்தை போல உன்னில் நானோ, என்னில் நீயோ, எண்ணம் போல வாழ்க்கை மாற ஆசைதான். என் காதல் தீயே பத்த வச்சு போறியே. ஹலோ, பைத்தியமாடா உனக்கு? என்னடா ஆச்சு? காலையிலேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணிருக்காங்க, ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற? எங்கடா இருக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? அவளை கொண்டுட்டாங்க. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலையாடா? என்னடா? நம்ம சிவா இருக்காங்க,
நான் தான் சொன்னேன். அவள் அப்போவே சொன்னாடா அவள் வீட்டை பற்றி. எனக்கு தான் புரியல. சரி விடு மச்சான், அழாத மச்சான். சரி அழாதடா, விடுறா, பார்த்துக்கலாம், அழாத. ஏன் மாமா, 1000 தான் இருக்கட்டும், ஒரு பொம்பளை பிள்ளைய கொள்றதுக்கு மனசு வருது உங்களுக்குலாம்?